புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தார். அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். ஆனால் முதலமைச்சர் செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் காங்கிரஸ் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் பிரதமர் மோடி நேற்று பேசும்பொழுது டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதனை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மறுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேகத்தடையை மோடிதான் கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறிய மோடி கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியவர், ஏடிஎம் மிஷன் எங்குள்ளது? இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம். இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது. அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்களின் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. மாநில அந்தஸ்திற்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதமில்லை. இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார்.